Hi friends, good morning. Welcome to Biology Simplified Tamil. நம்ம வந்து 11th and 12th NCERT லைன் பை லைன்ல கடைசியா பார்க்க போற சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர். இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம நீட் 2023 எக்ஸாமினேஷனுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஹியூமன் வெல்ஃபேர்னா என்ன? ஹியூமனுக்கு பெனிஃபிஷியல், ஹியூமனுக்கு சம்திங் குட், அதுதான் நடக்க போகுது. அப்ப இந்த என்டையர் சாப்டர்லயும் மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு எப்படியெல்லாம் நல்ல விதத்துல உதவ போகுது அப்படிங்கறது தான் படிக்க போறோம். ரொம்ப நல்ல சாப்டர், கடைசியா சுபம் போடுறதுக்கு. ஓகே, இப்போ பிசைட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், microbes are the major components of biological system on this earth. இப்போ நம்ம பயோலாஜிக்கல் காம்பனன்ட்ஸ், உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தாலே எர்த்ல பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதுதான் சொல்லுவோம். தாவரங்கள், விலங்குகள் இவ்வளவுதான் சொல்லுவோம். இதை தாண்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, கண்ணுக்கு தெரியாம. பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம். அப்போ அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் அவங்களும். ஈவன் தோ அவங்க மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் ஹெல்ப்னாலதான் பார்க்க முடியும், வெறும் கண்ணால பார்க்க முடியாது. அவங்களதான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் அப்படிம்போம். They are the major components of the living system in the earth. You have studied about the diversity of living organisms in class 11. Do you remember which kingdom among the living organisms contain microorganism? Kingdom Monera, Kingdom Protista. இதுல கிங்டம் மொனிரால ப்ரோகேரியட்ஸ் எல்லாம் வந்துடும். கிங்டம் ப்ரொட்டிஸ்டால யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் எல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து கிங்டம் ஃபங்கைலயும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். 3 கிங்டத்துல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. ஓகே, which are the ones that are only microscopic? மைக்ரோஸ்கோபிக்கா மட்டும் இருக்கிறது, வெறும் மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் அப்படின்னா நம்ம வந்து கிங்டம் மொனிரா அதை நம்ம சொல்லலாம். வெறும் மைக்ரோஸ்கோபிக் முழுக்க முழுக்க. Microbes are present everywhere in the soil, water, air, inside our body and the other animals and plants. இப்போ இவங்க சொன்னதை பார்த்தா எவ்ரிவேர்ங்கிற ஒரு வார்த்தையில சொல்லலாம். இங்க பாருங்க, மண்ணு இருக்கு, மண் இல்லாத இடம் என்ன? சரி. தண்ணியில இருக்கு, மண் இல்லாத இடத்துல தண்ணி இருக்கும்ல, கடல் அந்த மாதிரி. ஏர், காத்து இல்லாத இடம், காத்து போறாத இடம் ஏதாவது இருக்கா? இன்சைட் அவர் பாடி, நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்குது, அண்ட் அனிமல்ஸ் மேலையும் இருக்குது, பிளான்ட்ஸ் மேல, பிளான்ட்ஸ் குள்ளயும் இருக்கு. அப்ப இட் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் எவ்ரிவேர். அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட்னா பிரசன்ட் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, they are present even at sites where no other life forms could possibly exist. Sites such as deep inside the geysers, thermal vents அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கரமான சூடான தண்ணி எல்லாம் இருக்கும். Where the temperature may be as high as 100 degrees Celsius. அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்க முடியாது, பட் அங்க கூட ஆர்கி பாக்டீரியா இருக்கும். டீப் இன் த சாயில், காத்தே இருக்காது, பட் அங்கேயும் இருக்கும். அண்டர் த லேயர்ஸ் ஆஃப் ஸ்னோ, செவரல் மெட்ரிக்ஸ் திக். ஸோ பனி, பயங்கர திக்கு பனிக்கு கீழே அது இருக்கும். அண்ட் இன் ஹைலி அசிடிக் என்விரான்மெண்ட். ஸோ அசிட் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல, ஆசிடிக்கா இருக்குதுன்னா அதுல எந்த ஒரு ஆர்கானிசமும் வளர முடியாது, பட் சம் மைக்ரோ ஆர்கானிசம் வளரும். Microbes are diverse. Protozoa, protozoana unicellular animal. Zoa அப்படினாலே animals தான். Protozoana unicellular animal. Bacteria, fungi and microscopic plants. Microscopic plant virus. Plant virusனா பிளான்ட் போய் அட்டாக் பண்ற வைரஸ். வைராய்ட்ஸ்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க, வைராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்என்ஏ மட்டும்தான். இது கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்ட் ஆர்என்ஏ. வைராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்என்ஏ மட்டும்தான் அதுல இருக்கும், புரோட்டீன் கோட்லாம் இருக்காது, ஒன்லி ஆர்என்ஏ. ஆனா அது டிசீஸா காஸ் பண்ணும், அதான் வைராய்ட்ஸ். அண்ட் ப்ரியான்ஸ், ப்ரியான்ஸ்ங்கிறது புரோட்டீன் மட்டும்தான், அந்த புரோட்டீன் போய் டிசீஸை காஸ் பண்ணும். பர்டிகுலரா ப்ரியான்ஸ் வந்து பிரெயினை தான் அட்டாக் பண்ணும், மூளையை அட்டாக் பண்ணும். தட் ஆர் புரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். யாரு? ப்ரியான்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான், ப்ரியான்ஸை மட்டும் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கான். ப்ரியான்ஸ்ங்கிறவன் புரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், ஒரு புரோட்டீன் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது, அதான். Some of the microbes are shown in figure 10.1 and 10.2. அது பார்ப்போம். Microbes like bacteria, many fungi can be grown on nutritive media to form colonies. Nutritive media என்ன? In vitro conditionல, laboratoryல நீங்க உங்க இஷ்டத்துக்கு பாக்டீரியா ஃபங்கையை வளர்க்கலாம். That can be seen with the naked eye. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாது, பட் காலனிஸா வளர்த்தா கண்ணுக்கு தெரியும். கோடி கணக்குல வளர்ந்து இருந்துச்சுன்னா அப்படியே ஏதோ குரூப்பா இருக்க மாதிரி தெரியும், பவுடர் மாதிரி தெரியும்.
ஜெல் மாதிரி பவுடர் மாதிரி தெரியும். such cultures are useful in studies on microorganisms. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் என்ன டிசீஸை ஏற்படுத்துதா, இல்ல ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா, வெல்ஃபேர் ஹியூமன் வெல்ஃபேருக்கு ஹியூமனுக்கு நல்லதுக்கு எதுக்காவது ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு அந்த காலனிஸா வளர்க்கறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கணும். இந்த பிக்சர்ல இருந்து பிக்சர் பேஸ்டு டயக்ராம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தது ராட் ஷேப்டு பாக்டீரியா இது, அண்ட் தென் 1500 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணிருக்காங்க. இது அப்பதான் இப்படி தெரியுது, 1500 டைம் மேக்னிஃபை பண்ணிருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஷேப்டு இங்க இருக்கு, இதுவும் 1500 டைம் பிக்கரா காமிச்சிருக்காங்க. ராட் ஷேப்டு பாக்டீரியம் ஷோயிங் 50,000 டைம்ஸ் பெருசு பண்ணி அதுல இருக்க ஃபிளாஜெல்லாவை காமிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வைரஸஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாக்டீரியோஃபேஜ், செகண்ட்ல இருக்கிறது அடினோ வைரஸ். அடினோ வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதுன்னு இதுல கொடுத்துருக்காங்க, பாத்துங்க, அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ராட் ஷேப்டு டொபாக்கோ மொசைக் வைரஸ், மேக்னிஃபைடு அபவுட் 1 lakhல இருந்து 1,50,000 டைம்ஸ் வரைக்கும் இதெல்லாம் மேக்னிஃபை பண்ணி, அதாவது இந்த பிக்சர் யாரு சியை மட்டும் 1 lakhல இருந்து 1,50,000 மேக்னிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். In chapter 8, you have read the microbes cause a large number of diseases in human beings. So, human diseases, the human health and disease chapter la நோய்கள் என்னென்ன நோய்கள் நமக்கு ஏற்படுத்துது, மைக்ரோ ஆர்கானிசத்தை வில்லனா மட்டும் பார்த்தோம். They also cause diseases in animals and plants, but this should not make you think that all microbes are harmful. எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் டிசீஸ் தான் காஸ் பண்ணும், வில்லன் தான் நினைக்க கூடாது. Several microbes are useful to human in diverse ways. Different waysல நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Some of the most important contribution of microbes to human welfare are discussed in this chapter. எப்படி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத இந்த சாப்டர்ல டீடைலா பார்க்க போறோம். Microbes in household products. ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்னா என்ன, இந்த தயிர், சீஸ், இந்த மாதிரிலாம் தயாரிப்போம் இல்லையா, வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருட்களுக்கு, அந்த பொருட்களை உருவாக்குறதுக்கு எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது. You would be surprised to know that we use microbes or products derived from them every day. Daily. இட்லி, தோசை, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே எல்லாம் இல்ல, ஊறுகாய் இல்ல, இட்லி, தோசை, தயிர், இதெல்லாம். A common example is bread, butter, இதெல்லாம். A common example is the production of curd from milk. So பால் தயிரா மாறணும்னா நீங்க கொஞ்சோண்டு உரத்தயிர் ஊத்துவாங்க. பசங்களுக்கு எல்லாம் தெரியும் பால் தயிரா மாறுறது எப்படின்னு. ஒரு பையன்கிட்ட போய் கேளுங்க, பால்ல காய்ச்சி அதை ஆற வச்சு அதுல உரத்தயிர் ஊத்தணும் சார், உரத்தயிர்னா கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சமா ஊத்தணும் சார், அடுத்த நாள் காலையில அது தயிரா மாறிடுமா. ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க, தயிர் எப்படி போடுவாங்க, சுடுதண்ணிக்கு கூட தெரிய மாட்டேங்குது, அடுப்பு எப்படி ஆன் பண்றது, எப்படி பத்த வைக்கிறதுன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தப்பு இல்லை, நல்லதுதான். அந்த விம் விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? ஒரு பொண்ணு சொல்லும், ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒரு மாப்பிள்ள ஜென்ட்லா சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு சமையல்ல ஹெல்ப் பண்றேன் அப்படிம்பாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லும், அப்ப நான் உனக்கு பாத்திரம் விளக்குறதுல ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும். அந்த மாதிரி. ஓகே, விம் விளம்பரத்துல போடுவாங்களே, a common example, இப்பவே சொல்லிடுச்சு நீ பாத்திரம் விளக்குன்னு. A common example is production of curd from milk. Microorganisms such as lactobacillus and others commonly called lactic acid bacteria. இதெல்லாம் பாத்துக்கங்க. இந்த லாக், LAC, லாக் ஓப்ரான்ல லாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னோம், லாக்டோஸ். லேப், LAB ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா கேட்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க. பிராக்கெட்ல இருக்கிறதுல இருந்து 2-3 கொஸ்டின் 4-5 கொஸ்டின் வந்துருது. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா grow in மில்க்ல வளருது, and convert it to curd. மில்க வந்து தயிரா மாத்துறது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. During growth, lactic acid bacteria produce acids that coagulate. Coagulateனா அந்த திரிஞ்சு போறது. பால் திரிஞ்சாதான் தயிர், பால் திரிஞ்சு போறது தான் தயிர். ஆமா, coagulate and partially digest the milk protein. So partially digest பண்ற milk protein நல்லா நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மில்க் நம்ம எடுத்துக்கிட்டா அதை ஃபுல்லா நம்ம பாடி தான் பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து கால்சியம் சத்துக்கள் எல்லாம் உரிய கஷ்டப்படணும். பார்ஷியலி டைஜஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப அதை எடுத்துக்கும் போது நமக்கு இன்னும் டைஜஷன் ஈஸி ஆயிடும்ல. இன்னொன்னு நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்.
ப்ரோபயோட்டிக்னா என்ன சார்? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஹெல்தியா வச்சிருக்க கூடியதுதான் ப்ரோபயோட்டிக். நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் யாருன்னா தயிரும் மோரும். அதனால தயிர் சாப்பிடணும். சில பேருக்கு அலர்ஜிக்காரனா விட்டுருங்க, சளி பிடிக்கும்னா விட்டுருங்க. சொல்றேன் நான் ஜென்ரலா சயின்டிபிக்கா. ஓகே. A small amount of curd added to the fresh milk, அந்த தயிர் போடுற அந்த இதை சொல்றாங்க, as inoculum or starter, கொஞ்சமா ஊத்தணும் தயிர், contain millions of lactic acid bacteria which at suitable temperatures multiply. இந்த இடத்துல பால் ஆறி இருக்கணும். கொதிக்கிற பால்ல தயிர் சாரி கொதிக்கிற பால்ல உர ஊத்துனீங்கன்னா அதுல இருக்க பாக்டீரியா செத்து போயிடும். ஆற வச்சுதான் நீங்க வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர்ல தான் தயிர் இனாகுலம் போடணும். இனாகுலம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க பாக்டீரியா. thus converting milk to curd, which also improves its nutritional quality by increasing vitamin B12. நமக்கு விட்டமின் B12 தயிர்ல இருக்குது. ஆமா, ஞாபகம் வச்சுங்க. in our stomach too, the LAB plays very beneficial role in checking disease causing microbes. so probiotic நிறைய இருக்கும்போது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் வளர முடியாது. ஸோ தயிர் சாப்பிட்றதுனால ப்ரோபயோட்டிக், நமக்கு ப்ரோபயோட்டிக்னா விச் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் பீயிங், பர்டிகுலர்லி இன் டைஜஷன். ஸோ ப்ரோபயோட்டிக் போகுது உள்ள, அப்போ மற்ற டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை அது வளர விடாம தடுக்கிறதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 கிடைக்குது, தயிர்ல இருக்குது. அப்ப எவ்வளவு நல்ல ஒரு ஃபுட் அது. டவ்னா மாவு, டவ்னா மாவு பிசைஞ்சு வைக்கிறாங்க எல்லாம் மாவு, அதுதான். சப்பாத்திக்கு மாவு பிசைறாங்க, பரோட்டாவுக்கு மாவு பிசைறாங்க. ஸோ இந்த மாவு தான் டவ் அப்படி சொல்லுவோம். விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபுட் சச் அஸ் தோசா, இட்லி. இட்லி இந்த உளுந்த பருப்பு போட்டு அரைச்சு கிரைண்டர்ல, அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்து வைப்பாங்க. அது அடுத்த நாள் உப்பிக்கிட்டு வரும். வெயில் காலம்னா நல்லா உப்பிக்கும், உப்பி வலிஞ்சிரும். மழை காலம் குளிர்காலம்னா உப்பவே இல்லை மாவு. நாளைக்கு இட்லி ஊத்திக்கலாம், இன்னைக்கு இட்லி ஊத்தினா கல்லு மாதிரி வரும்பாங்க. அதுதான். So dosa and idli is also fermented by bacteria. So the fermented food தான் தோசை இட்லியும். The puffed up appearance of dough is due to the production of carbon dioxide gas. So carbon dioxide gas உள்ள ஃபார்ம் ஆகுறதுனால தான் அந்த தோசை எல்லாம் ஊத்தும் போது ஓட்ட ஓட்டையா வருது பாருங்க, அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு. ஓகே. Can you tell which metabolic pathway is taking place resulting in the formation of carbon dioxide? Fermentation தான். இப்போ நீங்க ஃபெர்மெண்டேஷன் ஒன்னே இட்லி தோசை சாப்பிட்டா போதை வருமா சார், எத்தனால் ஃபார்ம் ஆகுமா சார்? அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகே. Where do you think the bacteria for these fermentation came from? அந்த கையில இருக்க பாக்டீரியா, கை அழுக்கா இருக்கிற கை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்க கைராசியானவங்க, பக்கத்தூர்ல இருந்து கூப்பிடுவாங்க எங்க அம்மா, கூப்பிட்டு சுசீலாமா, அவங்க பொண்ணு பேர் சுசீலாமா, நீங்க உங்க கையால இந்த உளுந்தையும் அரிசியையும் நான் ஆட்டி வச்சுட்டேன், உப்பு போட்டு கரைச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் நல்லா உப்பி இருக்கு, உங்க கை ராசியான கைம்பாங்க. அப்புறம் இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, யார் கை ரொம்ப அழுக்கா இருக்கோ அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா நிறைய பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் ஆகி நல்லா உப்பி வந்துடும். யாரு பிசைஞ்சு வச்சா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சா உப்பவே இல்லையோ அவங்க கை ஹைஜீனிக்கா இருக்க, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கூட நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தமா வச்சிருந்த கைன்னு அர்த்தம். சரி, ஓகே. அந்த ராசியான கை எப்படிப்பட்ட கைன்னு இதை பார்த்து தெரிஞ்சிச்சு. Where do you think bacteria for these fermentation came from? இருந்தாலும் அது நல்ல குட் பாக்டீரியா தானே. Similarly, the dough which is used for making bread is fermented using baker's yeast. இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம வீட்டுல செய்யற இட்லி தோசைக்கு பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. இட்லி தோசை மாவுக்கு பாக்டீரியா, பேக்கரியில ஈஸ்ட், பிரெட் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. ஈஸ்டோட பைனாமியல் நேம், அதாவது சுவாலஜிக்கல் நேம் அல்லது சயின்டிபிக் நேம் செக்காரோமைசிஸ் செரிவிசியே. திடீர்னு செக்காரோமைசிஸ் செரிவிசியேனா குழந்தைங்களுக்கு தெரியாது, என்னமோ பெருசா பேரு என்னமோ இருக்குதேம்பாங்க. செக்காரோமைசிஸ் செரிவிசியே இஸ் scientific name of yeast. Yeast oda scientific name. A number of traditional drinks and foods are also made by fermentation by the microbes. So நிறைய ஃபுட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே, நிறைய சீஸ், பட்டர் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வருது. டாடி அப்படின்னா இந்த கல்லுலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது மாதிரி ஒரு டாடி, a traditional drink of some parts of southern இந்தியா, கேரளாவிலலாம் இப்போ கூட டாடி ஷாப் இருக்குது, அபிஷியலாவே கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க. மேட் பை ஃபெர்மெண்டிங் சாப் ஃப்ரம் பாம்ஸ். அது நம்ம ஊர்ல கல்லும்பாங்க, நம்ம ஊர்ல கல்லு அலோடு இல்லை,
சட்டப்படி கல் இறக்குறது தவறு தமிழ்நாட்டுல. பட் கேரளாவில் கல்லு இருக்கு. கல்லுதான், டாடினா கல்லுதான், டாடி ஷாப்லாம் இருக்கும். மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ஃபர்மெண்ட் ஃபிஷ், சோயாபீன், பேம்பூ ஷூட்ஸ் டு மேக் ஃபுட்ஸ். ஓகே. சீஸ் இல்லாம ஃபாரினரால இருக்கவே முடியாது. அவங்க ஃபுட்டு ஏதாலும் எல்லா ஃபுட்லயும் சீஸோ இல்ல பட்டரோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது கோல்டு கிளைமேட், ரொம்ப குளிர்ச்சியான கிளைமேட். அங்க வந்து அவங்களுக்கு உடம்பு உஷ்ணமா இருக்கணும். அப்ப கொழுப்பு பொருட்கள் நிறைய இருந்தாதான் உடம்பு உஷ்ணமா இருக்கும். அதுக்காக அவங்க சீஸ் எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. Cheese is one of the oldest food items in which microbes were used. Different varieties of cheese are known by their characteristic texture. Cheese-லயே நிறைய டைப் இருக்கு. Flavor, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு flavor இருக்கும். And taste. The specificity coming from the microbes used. So அந்த சீஸோட flavor, taste, texture, அந்த thickness, rough and tough, thick-ஆ இருக்கா இல்ல சாஃப்டா கொழன்னு இருக்கா அந்த texture. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கு, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி சீஸ் தயாரிக்கிறாங்க. அது ஒரு மில்க் ப்ராடக்ட் தான். சீஸ்ங்கிறது மில்க் ப்ராடக்ட், பால்ல இருந்து வர்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் ஹோல்ஸ் இன் ஸ்விஸ் சீஸ் ஆர் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை பாக்டீரியம் நேம்டு ப்ரோபியானிபாக்டீரியம் ஷர்மானி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த லைனை பிடிச்சே கேட்டிருந்தாங்க. லார்ஜ் ஹோல்ஸ் இன் த சீஸ், பர்டிகுலர்லி ஸ்விஸ் சீஸ், எந்த பாக்டீரியம் அதனால வந்துச்சு? சீஸுக்கு பாக்டீரியம், அது பர்டிகுலர்லி ஸ்விஸ் சீஸ்க்கு பாக்டீரியம். ஷர்மானி, ப்ரோபியானிபாக்டீரியம் ஷர்மானி தான் அதுக்கு காரணம். The Roquefort cheese are ripened by growing specific fungi on them. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஸ்விஸ் சீஸ்க்கு வந்து ப்ரோபியானி ஷர்மானி பாக்டீரியம், ராக்ஃபோர்ட் சீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கை தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைப்பண்ட்னா என்ன அர்த்தம்? சீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான். ஸோ அந்த ஃபங்கை வந்து ஸ்பெசிபிக் ஃபங்கை வளர்றதுனால அதுக்கு பர்டிகுலர் ஃபிளேவர் வருது. நெக்ஸ்ட், microbes in industrial products. Even in industry, microbes are used to synthesize a number of products valuable to human beings. Beverages and antibiotics are some examples. So beverages அப்படிங்கும்போது wine, beer இதெல்லாம் வந்துடும். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கும்போது ஆன்டிபயோட்டிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டா ஹோஸ்ட், நம்ம தான் ஹோஸ்ட், நம்மள அது ஒண்ணுமே பண்ணாது. பட் நம்ம உடம்புக்குள்ள இருக்க டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை மட்டும் போய் கில் பண்ணிடும். நம்மள ஒன்றும் பண்ணாது. ஆனா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன ஆயிடும்? டம்மி ஆயிடும். ஏன்னா ஆர்டிபிஷியல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க, நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ளேயே நீங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்துறீங்க, அது போய் மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் கொள்ளுது. அப்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் அடுத்த அட்டாக்கு ரெடியா இருக்காது. அதெல்லாம் வேற, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் லார்ஜ் ஸ்கேல்ல தயாரிக்கிறதுக்குலாம் மைக்ரோப்ஸ் ஹெல்ப் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஆன் த இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்னா என்ன அர்த்தம்? டன் கணக்குல ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்றது, அது ஒரு கண்ட்ரி ஃபுல்லா சப்ளை பண்றது. ரெக்கர்ட்ஸ் growing microbes in very large vessels called fermenters. இந்த fermenters அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து பயோடெக்னாலஜி சாப்டர்ல படிப்போம். பயோஃபெர்மெண்டர்ஸ், பயோரியாக்டர்ஸ், ஸ்பார்ஜ்டு பயோரியாக்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அவன் தான் ஃபெர்மெண்டர், வேற யாரும் இல்லை, புது ஆள் கிடையாது. நெக்ஸ்ட், ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ்ல இருந்து நம்ம அதையும் ஆன்டிபயோட்டிக் இப்ப முடிச்சிடணும். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்டரை முடிச்சுட்டா நல்லா இருக்கும். சரி, ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ் இந்த ரெண்டு சப் டாபிக் முடிச்சிடலாம். மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி ஈஸ்ட் ஹேவ் பீன் யூஸ்ட் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். அந்த காலத்துல இருந்து, இப்போ பைபிள்ல எல்லாம் கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க வைன் பத்தி. அப்போ எப்பவோ இருந்தே அது வந்து யூசேஜ்ல இருந்திருக்கு. Production of beverages like wine, beer, whiskey, brandy or rum, இதுக்கெல்லாம் நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷனுக்கு. For this purpose, the same yeast, Saccharomyces cerevisiae, ஒரே ஆள் தான், அந்த பிரெட் தயாரிக்கிறவன் தான். ஆனா பிரெட்ல வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணாது. பிரெட் சாப்பிட்டா போதை வருமானு கேட்க கூடாது. பட் அதோட ரா மெட்டீரியல் என்ன, எதுல இருந்து எதை அது கன்வெர்ட் பண்ணுது, அந்த ப்ராசஸ் ஸ்லைட்லி டிஃபர்ஸ். ஓகேங்களா? வைன், பியர், விஸ்கி, பிராண்டி, ரம்லாம் போதை வரும். For this purpose, the same is Saccharomyces cerevisiae used for bread making and commonly called brewers yeast is used for fermenting malted cereals. Malted cereals na enna sir? Appo doubt varum. Germinated, அதாவது முளைகட்டிய பயிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி முளைச்சு வந்திருக்கும், அதுதான் மால்டட். அவ்வளவுதான். அதுக்குதான் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கூட இருக்கு, மால்டோவா. மால்டோவானா என்ன? Malted
சீரியல்ஸ்ல இருந்து வந்த அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பவுடர் ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க்காக மில்க்ல கலந்து குடிக்கிறது மால்டோவா. ஸோ மால்டட் சீரியல்ஸ், ஜெர்மினேட்டட் சீரியல்ஸ், முளை கட்டிய பயிர். ஓகே. அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ், அதுல இருந்து தான் நமக்கு வந்து அந்த ஒயின், பிராந்தி எல்லாம் தயாரிக்கிறாங்க. டு ப்ரொடியூஸ் எத்தனால். எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா, அந்த ஈஸ்ட் வளர்றதுக்கு. அதுக்கு ஒரு மால்டட் சீரியலோ இல்லை ஃப்ரூட் ஜூஸஸோ எடுத்துப்பாங்க. Do you recollect the metabolic reactions which result in the production of ethanol by yeast? Fermentation. Fermentation, அது பேர் என்னது? Fermentation. Metabolic reaction யாரு? Ethanolic fermentation. இந்த respiration in plants ல படிச்சிருப்போம். Depending on the type of the raw material used for fermentation, fermentation and the type of processing, எப்படி processing பண்ணணும், with or without distillation. Distillation ஓட பண்ணுனா விஸ்கி, பிராந்தி, ரம், அதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வித்தவுட் டிஸ்டிலேஷன்னா பீரு, வைன், பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் கம்மியா இருக்கும், பிலோ 8% அந்த மாதிரி தான் இருக்கும். Different types of alcoholic drinks are obtained. Wine and beer are produced without distillation, whereas whiskey, brandy, rum are produced by distillation of the fermented broth. காய்ச்சி வடிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாம், மற்ற கண்டென்ட் எல்லாம் குறைச்சிட்டு ஆல்கஹால் கண்டென்ட்டை ஜாஸ்தி பண்றது, பர்சன்டேஜ். அதுதான் டிஸ்டிலேஷன். The photograph of the fermentation plant is shown in figure 10.5. இங்க பாருங்க, இது fermenters, bioreactors. இது வந்து fermentation plant, large scale produce பண்றது. Okay. Next, antibiotics. Antibiotics produced by microbes are regarded as one of the most significant discoveries. ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்கவரி then of the 20th century and have greatly contributed towards the welfare of the human society. ஸோ நமக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. டிசீஸ் இல்லாம நிறைய டிசீஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, ட்ரீட் பண்றதுக்கு. Anti is a Greek word which means against, and bio means life. Together together they means against life. Against life of what? Disease causing organism. In the context of disease causing organisms. So against life ங்கிறது disease causing organismத்துக்கு against-ஆ செயல்படுது, கொன்றவங்கள போய், நம்மள ஒண்ணும் பண்ணாது. Whereas with reference to human beings, they are pro life, நமக்கு உயிரை காப்பாத்துறது, and not against. நமக்கு against கிடையாது, நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்திருக்க கிருமிகளுக்கு against, அது நமக்கு நல்லது தான் செய்யும். Antibiotics are chemical substances which are produced by the microbes and can kill or retard the growth of other microbes. மற்ற மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் அது. ஆன்டிபயோட்டிக்னா பாக்டீரியாவே, நல்லது செய்யற பாக்டீரியாவே உள்ள போடல, நல்லது செய்யற பங்கையவே உள்ள போடல, அவன் ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கலை எடுத்து நீங்க கொடுக்குறீங்க. அந்த கெமிக்கல் போய் டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை மர்கையா பண்ணிடும். ஓகே. யூ ஆர் ஃபெமிலியர் வித் த காமன்லி யூஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின். பெனிசிலின் வந்து ஒண்டர் ட்ரக்ம்பாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. Do you know that penicillin was the first antibiotic to be discovered, and it was a chance discovery? Alexander Fleming, while working on Staphylococci bacteria, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. அலெக்சாண்டர் பிளமிங் என்ன பாக்டீரியால ஒர்க் பண்ணும்போது ஆக்சிடென்டலா இந்த பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் ஃபங்கையை கண்டுபிடிச்சாரு. பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலின்ங்கிறது அதுல இருந்து வர ஆன்டிபயோட்டிக். அந்த ப்ராடக்ட் கெமிக்கல் பேரு பெனிசிலின், ப்ரொடியூஸ் பண்றவன் பெனிசிலியம். ஓகேங்களா, பங்கை பேரு. சோ அவர் பண்ணிட்டு இருந்த ஒர்க் எதுல? ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா. இந்த ஸ்டெஃபைலோகாக்கை வந்து நிறைய டிசீஸை ஏற்படுத்தும். ஒன்ஸ் அப்சர்வ் எ மோல்டு. மோல்டுனா ஃபங்கை தான். ஃபங்கை தான் மோல்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஃபங்கைக்கு இன்னொரு நிக் நேம், செல்ல பேர் மோல்டு. growing in one of his unwashed culture plates. கல்ச்சர் பிளேட்ஸ்னா பெட்ரி பிளேட்ஸ், அதுல தான் பாக்டீரியா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபங்கை வளர்ந்துகிட்டு இருக்கு. அரவுண்ட் விச், அந்த ஃபங்கை வளர்ந்து இல்லையா, அதை சுத்தி ஸ்டெஃபைலோகாக்கை வந்து காணா போச்சு. ஸ்டெஃபைலோகாக்கை அந்த ஏரியா, எங்க ஏரியா உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்கை வளர்ந்ததுக்கு பக்கத்துல ஸ்டெஃபைலோகாக்கையால நெருங்க கூட முடியும்னா அங்க ஸ்டெஃபைலோகாக்கையே இல்லை. He found out that it was due to a chemical produced by the mold, and he named it penicillin after the mold Penicillium notatum. So வளர்ந்த மோல்டு, மோல்டுனா ஃபங்கை தான். மோல்டுன்னு எங்க வருதோ அது ஃபங்கையோட செல்ல பேர், மறந்துடாதீங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பெனிசிலியம் நோட்டேட்டத்தை சுத்தி வளர்ந்த ஸ்டெஃபைலோகாக்கை செத்து போச்சு, கிளியர் ஆயிடுச்சு.
அப்போ பெனிசிலியம் நோட்டேட்டம்ல இருந்து வந்த ஒரு கெமிக்கல் தான் அதை வளர விடாம பண்ணுச்சு. அந்த கெமிக்கல் பெனிசிலியம் நோட்டேட்டம்ல இருந்து வந்ததுனால பெனிசிலின் அப்படின்னு பேர் வச்சாரு. However, its full potential as an effective antibiotic was established much later by Ernest Chain and Howard Florey. கொஸ்டின்ல கேட்பாங்க. ஈவன் அலெக்சாண்டர் பிளமிங் பெனிசிலினை கண்டுபிடிச்சிருந்தா கூட அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூசேஜை நமக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹாவர்ட் ஃப்ளோரி. This antibiotic was extensively used to treat American soldiers wounded in World War II. Second World Warல காயம் பட்டு காயத்தினால சாகிறத விட காயத்து மூலியமா ஏற்படுற இன்ஃபெக்ஷன்னாலதான் இறந்து போனாங்க நிறைய பேர். அப்ப அவங்களுக்கு பூரா பெனிசிலினை கொடுத்தா அவங்க இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிச்சு காயமும் குணமாயி உயிர் பொழைச்சாங்க. செயின் அண்ட் ஃப்ளோரே were awarded the Nobel Prize in the year 1945 for this discovery. பிளம்மிங்க்கு கொடுக்கல, பிளம்மிங், செயின், ஃப்ளோரே 3 பேருக்கும், பிளம்மிங், செயின், ஃப்ளோரே 3 பேருக்குமே இந்த டிஸ்கவரிக்காக இன்னும் எவ்வளவு பேரோட உயிரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணிருக்குது. வேர்ல்ட் வார் 2 சோல்ஜருக்கு, அடிபட்ட சோல்ஜர்ஸ்க்கு செகண்ட் வேர்ல்ட் வார்ல. சரி, அதனால பிளம்மிங், செயின், ஃப்ளோரேக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. Next, after penicillin, other antibiotics were also purified from other microbes. Can you name some other antibiotics and find out their sources? நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அதெல்லாம் நேம் சொல்லுங்க. ஓகே, antibiotics, ampicillin என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம். Antibiotics have greatly improved our capacity to treat deadly diseases such as plague. இதெல்லாம் மருந்து, அதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் சரியாகும், இல்லைன்னா கஷ்டம். பிளேக், ஊப்பிங் காஃப், கக்குவான் இருமல் அப்படிம்பாங்க. ஹிந்தியில காளி கான்சி, தமிழ்ல கக்குவான் இருமல். வயிறுல இருந்து இருமல் ஸ்டாப் ஆகாம அன்ஸ்டாப்பபிளா வந்துட்டே இருக்கும், ஊப்பிங் காஃப். டிப்தீரியா, கால் கோட்டு அண்ட் கல்கோட்டுவா, ஓகே. லெப்ரசி, குஷ்ட் ரோக், குஷ்டம், which used to kill millions all over the globe. உலகம் ஃபுல்லா லட்சக்கணக்கான பேர் இறந்து போறாங்க இந்த டிசீஸ்னால. டுடே we cannot imagine a world without antibiotic. ஆன்டிபயோட்டிக் இல்லாத உலகத்தை இந்த இனிமே நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா இருந்து எடுக்கிறாங்க. கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ மாலிக்யூல்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all. தேங்க்யூ. Please.